ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ எக்ஸாம்ஸில் வந்து பொது தமிழில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்துலாம். ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னா கம்பராமாயணம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராம அவதாரம், ராமாயணம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன கேட்டால் ராமாயணம் யார் எழுதுனதுன்னா வால்மீகி முனிவர் எழுதியிருப்பார். வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதியிருப்பார். அதை தான் தமிழில் வந்து கம்பராமாயணமாக எழுதுனது யாருன்னா கம்பர் எழுதினார். அதுக்கு இன்னொரு அடைமொழி பேர் இருக்குது அப்படின்னா ராம அவதாரம். சரியா? இவ்வளோதான். 4 அடி 400 என்று குறிக்கப்பெறும் நூல் என்னென்னா நாலடியார். இது நம்ம நாலடியார்னு ஒரு டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். 4 அடி 400 இந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சர் மேக்ஸிமம் இருக்கும். கண்டிப்பாக நல்லா கவனித்து வாசிங்க, அதுதான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல். திராவிட வேதம் அப்படிங்கும்போது என்ன நூல் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் நூல் தான் அழைக்கப்படுது. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெளி என புகழப்படுபவர் பாரதியார். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாரதிதாசன். பிரித்தெழுதுக. கருநிறத்தரக்கியர், கருமை நிறத்து அரக்கியர். அதில் இந்த கொஸ்டின் அந்த வேர்டில் இருக்குது பாருங்கள். கருநிறத்தரக்கியர், கருமை நிறத்து அரக்கியர். கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர், கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய அரக்கியர்கள், அந்த மாதிரி தான் மீனிங். இன்னொரு பிரித்தெழுதுக பாருங்கள். வீடினதன்றச்சன், வீடினதன்றச்சன். அப்போ வீடினது அன்று அரண், வீடினது அன்று அரண் அப்படின்ட்டு 3 தான் பிரிக்கலாம். இன்னொரு பிரித்தெழுக மைத்தடங்கன், மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண். இந்த 3 இதுவும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து இது கேட்கப்பட்ட ஒன்று. அதான் நான் இது தனியாக உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சு பழகிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கம்மியான நாட்கள் மட்டும்தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம்ஸில் எக்ஸாம்ஸுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.